asynchronous function under time t in milliseconds. So கொடுத்திருக்கிற input வந்து ஒரு asynchronous function அப்புறம் ஒரு டைம் கொடுக்குறாங்க. Return a new time limited version of the input function. நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறது இன்னொரு ஃபங்க்ஷன் தான். என்னன்னா இன்புட் ஃபங்க்ஷனுடைய டைம் லிமிட்டட் வெர்ஷன். ஓகே, ஸோ டைம் லிமிட்டட் வெர்ஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ fn takes arguments provided to the time limited function. இந்த டைம் லிமிட்டட் ஃபங்க்ஷனுக்கு என்ன ஆர்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோமோ அந்த ஆர்குமெண்ட்ஸ் தான் fn எடுத்துக்கும். ஸோ இப்போ டைம் லிமிட்டட் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ fn வந்து இந்த அவுட்புட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா, fn வந்து கொடுத்துருக்க டைம்குள்ளார கம்ப்ளீட் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம ரிசால்வ் பண்ணணும் ரிசல்ட்ஸோட. சப்போஸ் fn is taking more time அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ரிஜெக்ட் பண்ணணும் இந்த ஸ்ட்ரிங்கோட. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆப்வியஸாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த திஸ் இஸ் நத்திங் பட் த டைம் லிமிட்டட் வெர்ஷன் ஆஃப் fn. அப்போ கண்டிப்பாக இங்கே fn கால் பண்ணணும். ஓகே, ஸோ கால் பண்ணணும், ரைட். ஸோ இப்போ fn கால் பண்ணணும், சாரி ஷுட் நாட் டிக்ளேர் இட். இப்போ fn கால் பண்ணணும். கால் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா, fn is a asynchronous function, கரெக்டா? ஸோ இட் will return a object, right? So add p object, okay, is equal to fn கால் பண்ணணும், ரைட். இப்போ fn கால் பண்ணிடுச்சு, fn வந்து வேலையை பண்ணுது. ஆனால் இந்த fn வந்து நமக்கு வந்து t மில்லி செகண்ட்ஸ்க்கு மேலே எடுத்துக்குதுன்னா நம்ம ரிஜெக்ட் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறது? அப்போ என்ன பண்ணணும்னா, அதுக்கு ஒரு we have to call a set timeout. ஸோ இதுக்கு ஒரு arrow ஃபங்க்ஷன். இது எத்தனை மில்லி செகண்ட்ஸ் கழிச்சு இது எக்ஸ்பயர் ஆகணும், t மில்லி செகண்ட்ஸ் கழிச்சு இந்த செட் டைம் அவுட் எக்ஸ்பயர் ஆகிடணும். ஓகே, ஸோ இப்போ இந்த செட் டைம் அவுட் நம்ம கால் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த செட் டைம் அவுட் பண்ணிவிட்டு இந்த செட் டைம் அவுட்டில் t மில்லி செகண்ட்ஸ் கழிச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, all this we have to do in a object. So basically this you have இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக கால் பண்ண முடியாது, நம்ம ஏன்னா ரிஜெக்ட் பண்ண ரிசால்வ் பண்ணணும்ல. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ எம் புட்டிங் இட் இன்சைட் அ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் கால் ப்ராமிஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இந்த கோடை கம்ப்ளீட்டாக ரைட் ஒரு ப்ராமிஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளார போடுவோம். ப்ராமிஸ் ஃபங்க்ஷனுக்கு ரிசால்வ் கமா ரிஜெக்ட் ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்குது. இது வந்து ப்ராமிஸ் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, we will create a promise object. Okay, let return value, return வந்து promise object. We will create a promise. இந்த ப்ராமிஸ்க்கு ஆர்குமெண்ட் வந்து ஒரு ப்ராமிஸ் ஃபங்க்ஷன். ஸோ we created an object, promise object. அந்த ப்ராமிஸ் ஃபங்க்ஷன்லக்குள்ளே தான் நம்ம இதை கால் பண்ண போகிறோம், ரைட். ஸோ இப்போ செட் டைம் அவுட் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம we are going to ரிஜெக்ட் பண்ணும்போது என்ன வேல்யூ போடணும்னா, டைம் லிமிட் எக்ஸீடட் அப்படின்னு போடணும். ஓகே, ஸோ நம்ம ஒரு டைமரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, ஸோ இப்படி தான் நம்ம யோசிக்கணும். இந்த ஃபங்க்ஷன் t மில்லி செகண்ட்ஸ்குள்ளார முடியுதா இல்லையான்றதை எப்படி செக் பண்ணுறது? நம்ம ஒரு டைமரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். இந்த டைம்குள்ளார இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இது ரிஜெக்ட் ஆகாது, ரைட். சப்போஸ் இது அதிக டைம் எடுத்துக்குதுன்னா அதுக்குள்ளே இந்த டைமர் எக்ஸ்பயர் ஆகிடும், நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம், ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டோம், அது வேலையை முடிச்சிச்சு, அது ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஆப்ஜெக்ட் டாட் தென்ல we will get the result, right. So இந்த டாட் தென்ல we can இந்த டாட் தென்ல இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சுன்னா இங்கே ஒரு செட் டைம் அவுட் கால் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அந்த செட் டைம் அவுட்டை நம்ம வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, we'll have as timer something. ஸோ இது ரிசால்வ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இது ரிசால்வ் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த டைமரை முதல்ல கிளியர் பண்ணணும். ஸோ யூ வில் கால் கிளியர் டைம் அவுட் ஆஃப் த டைமர்.
ஏன்னா கொடுத்துருக்க டைம் குள்ளார முடிஞ்சிருச்சு இது. அப்போ தான் அந்த டாட் தென் கால் ஆகும். கிளியர் டைமர் பண்ணிவிட்டு we can resolve. அது என்ன ரிசல்ட் வந்துச்சோ அந்த ரிசல்ட் வச்சு நம்ம ரிசால்வ் பண்ணிடலாம். முடிஞ்சு. இல்லைன்னா டாட் கேட்சில் we'll have some error. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா we have to do a clear timeout. ஏற்கனவே இந்த ஸ்டார்ட் பண்ண டைமரை கிளியர் டைம் அவுட் பண்ணிட்டு then we have to reject with whatever error we got. We can reject with that error. ஃபைனலாக என்ன பண்ணணும்னா இந்த ப்ராமிஸ் ஆப்ஜெக்டை நம்ம இந்த ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். ஓகே, ஸோ என்ன பண்ணணும் நம்ம? திஸ் இஸ் த டைம் லிமிட்டட் வேர்ஷன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். ஸோ இது இந்த ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக டைம்குள்ளே முடிஞ்சால் ரிஜெக்ட் பண்ணணும், இல்லை ரிசால்வ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அதில் ப்ராமிஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நான் ஆக்சுவல் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டைமரை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அந்த டைமர் இந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ளே முடிஞ்சதுன்னா ரிஜெக்ட் ஆகிடும். சப்போஸ் இந்த ஃபங்க்ஷன் சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம டாட் தென் ஃபங்க்ஷன் கால் ஆகுமா? அந்த இடத்துல டைமரை கிளியர் பண்ணிக்கணும், ரிசால்வ் பண்ணிக்கணும். அதே மாதிரி சப்போஸ் இந்த ஃபங்க்ஷன் ரிஜெக்ட் ஆனால் கூட நம்ம டைமரை கிளியர் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, லெட்ஸ் ரன் திஸ் அண்ட் see. Okay, all the test case passed.